உங்களுக்கு பாவம் இருக்கும், அது வேணா விட்டுலாம், எப்படியாவது விடுதலை ஆயிரணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும். ஆனா விட முடியாதபடி உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். அந்த பாவத்தை செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ சொல்லிட்டே இருப்ப, செய்ய மாட்டேன், செய்ய கூட வாசிப்ப. ஆனா திடீர்னு அந்த பாவம் உன்னை, அந்த மாம்சம் உன்னை மேற்கொள்ள தொடங்கும், அந்த சிந்தனை மேற்கொள்ள தொடங்கும். ஆட்டோமேட்டிக்கா நீ அந்த பாவத்துல விழுந்துருவ. விழுந்த பிறகு திருப்பி அதை செஞ்ச உடனே உனக்கு ஒரு குற்ற உணர்வு வரும். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நான் பாவத்தை செஞ்சுட்டேன், விழுந்துட்டேன், அவ்வளவுதான். நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், நீ செஞ்ச உடனே உனக்கு இன்னும் பாவம்னு தோணுது இல்ல, அந்த தோணுகிறது இல்ல, அது உனக்கு தேவன் கொடுக்கறதால தான் தோணுது. ஆண்டவர் இன்னும் உன்னை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறதுனால தான் அது உனக்கு தோணுது, இல்லாவிட்டால் தோணாது. ஏன்னா பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான், வேற யாரும் உணர்த்தவே முடியாது. நீ எப்ப உனக்கு அது பாவமா தோணாம செய்றாங்க, நானும் செய்வேன் அப்படி நீ நினைக்கிற பாரு, அப்பதான் நீ தேவனை விட்டு தூரம் போயிட்டேன்னு அர்த்தம். இப்போ உன் பலகீனத்தை கர்த்தர் அறிஞ்சிருக்கிற. எத்தனையோ முறை வீழ்ச்சி, எத்தனையோ முறை விழுந்திருக்கிறேன், ஆனா திருப்பி தூக்கி எடுப்பாரு.